ஹலோ தோஸ்தோ, இன்றைக்கி ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் தான் விலாகாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்துருந்தோம். அதனால் சிக்கன் கிரேவி மட்டும் வச்சு லஞ்சை சிம்பிளாக முடிச்சிட்டோம். சிக்கன் கிரேவியையும் கரம் மசாலா பொடி எப்படி செய்யணும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அரிசி வந்து நான் எப்போவுமே வடிக்க தான் செய்வேன். சோறு வடிக்கிறதுக்கு முதலையே உலைய வச்சு அரிசி போட்டு அரிசிக்கு தேவையான உப்பையும் போட்டு வச்சுருவேன். அது சோறு வந்தோடனே வடித்து எடுத்துருவேன். நொங்கு டெய்லி வந்து அப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. 1 பீஸ் 9 rupees வருது. சம்மர் டைம்லலாம் இதெல்லாம் கிடைக்கும். எல்லாம் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சிக்கன் கிரேவியும் முடிச்சுட்டு சிம்பிளான லஞ்சையும் முடிச்சிட்டோம். சிம்பிள் லஞ்ச் என்னது, சிக்கன் கிரேவி போட்டு மேங்கோ வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. மேங்கோவும் இந்த சம்மரில் தான் கிடைக்கும். சூடு தான், ஆனாலும் நல்லது. நம்மளுக்கு வேறு எந்த டைமில் கிடைக்கிற மேங்கோ விடையும் சம்மரில் கிடைக்கிற மேங்கோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடித்தோடனே வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியது வேலை இருந்தது. அதையும் முடிச்சுட்டு தண்ணி டெய்லி வரும் எங்களுக்கு. ஆனாலும் குடிக்கிறதுக்கு 2 days ஒன்ஸ் தான் நான் பிடிச்சி வைப்பேன். நல்லா சில்லுன்னு இருக்கும் தண்ணி. எங்கள் ஊர் சைடு நல்லா வந்த உடனே தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப அப்படி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே இருக்கும். எங்கே போனாலும் எங்கள் ஊருக்கு தண்ணியை தான் நான் மிஸ் பண்ணுவேன். என்னோடய நேட்டிவ் இது கிடையாது, ஆனாலும் இந்த தண்ணியை நான் எப்போவுமே மிஸ் பண்ணுறேன். அப்புறம் ஈவினிங் ஆனோடனே பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அப்பா வந்து பள்ளிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன ஒரு கிளாஸ் ஆஃப் டீயோட மாடிக்கு போயிட்டு மாடியில் உள்ள நேச்சரெல்லாம் பார்த்துட்டு ரசித்து டீயையும் குடிச்சிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கும் கிளைமேட். பார்த்திங்களா, ஈவினிங் ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சூப்பராக இருந்தது. நல்ல பேர்ட்லாம் வந்து ஈவினிங் ஆனோடனே அதோட இடத்துக்கு தேடி போகும். ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்மளுக்கு எப்படி ஈவினிங் ஆனோடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ, அதுவும் இரவு நேரத்தில் கூட்டுக்கு போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணியையும் காய போட்டுட்டு நைட்டு வந்து ரிசப்ஷன் இருந்தது எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான். மேரேஜுக்கு ரிசப்ஷனுக்கு போயிட்டு நைட் டின்னரையும் அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். நைட் டின்னர் சிம்பிளாக வந்து வெஜ்ஜு புலாவ் வச்சுருந்தாங்க, கொத்து பரோட்டா, அப்புறம் பொடி தோசை வச்சுருந்தாங்க, இடியாப்பம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரப்போ பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம்லாம் பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்டாங்க. தாம்பூல பையோடையும் வீட்டுக்கு வந்துட்டோம். தாம்பூலத்தில் ஒரு தேங்காய், ஒரு பிஸ்கட்டு, வேர்க்கடலை பர்ஃபி போட்டு வச்சுருந்தாங்க, வெத்தலை பாக்கு. ஒரு மினி விலாகில் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.